டாக்டர் கலைவாணி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குளிர்காலத்துல எந்த மாதிரியான காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியமானது என்பதை பற்றி தான் மிக தெளிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா பனிக்காலத்துல குளிர்காலத்துல அதிகமாக குளிர் காற்று இருக்கும். இதன் காரணமாக சூடு தரக்கூடிய உடைகளை அணிவது மற்றும் அதிகம் சாப்பிடுவது, சூடாக எதையாவது சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தோன்றது. இந்த மாற்றத்தை எல்லாம் பெரும்பாலானோர் உணர்ந்திருப்போம். சூடாக எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நொறுக்கு தீனிகளை ஆரோக்கியம் அல்லாத நொறுக்கு தீனிகளை அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் இந்த குளிர்காலத்தில் உடல் எடை அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் பசி இல்லாத சமயங்கள்லையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் தேவையில்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் ஏதாவது குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு இந்த மாதிரியெல்லாம் தோன்றும். சில சமயங்களில் அதிகமாக பசி இருப்பது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு பசியே இல்லாத சமயங்களில் சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் அதிகமாக பசி இருப்பது போன்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் குளிர்காலத்தில். இதனால் கிடைக்கின்ற நொறுக்கு தீனி எல்லாம் ஆரோக்கியமில்லாத உணவுகளையும் சாப்பிட்டு கொண்டே உடல் எடையை கூட்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நமது உடல் குளிர்காலத்துல சூடாக வைத்துக் கொள்வதற்கு அதிக கலோரி தேவைப்படுது. இந்த கலோரி உடம்பை சூடாக வைத்துக் கொள்ள உதவுது. வெயில் காலங்கள்ல பலருக்கும் தாகம் அதிகமாக ஏற்படுவதனால தண்ணீர் நீர்பானங்கள் அதிகமாக குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தண்ணீர் அதிகமாக நீர்பானங்கள் அதிகமாக குடிக்கும் பொழுது பசி உணர்வு மந்தப்படும். வெயில் காலத்துல சொல்லுவாங்க தண்ணி குடிச்சா வயிறு ரொம்ப போயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் தண்ணி அதிகமாக குடிக்கும் பொழுது பசி மந்தம் ஏற்பட்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஆனா குளிர்காலத்துல வெளியே அதிகமாக குளிர்வதனால தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கும் பொழுது அதிக பசி உணர்வு ஏற்படுது. அதனாலதான் குளிர்காலம் வந்துட்டாலே உடம்ப கதகதப்பாக வெதுவெதுப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது சூடா சாப்பிடணும் அப்படின்னு எண்ணம் உருவாகும். இந்த மாதிரி காலநிலைகளில் மூலிகை தேநீர், இஞ்சி தேநீர், சுக்கு தேநீர், துளசி தேநீர், தூதுவளை சூப்பு, வெஜிடபிள் சூப்பு, கீரை சூப்பு, சுக்கு, மிளகு, தனியா, கிராம்பு, ஏலம், ஓமம், புதினா, இதனுடன் கருப்பட்டி, பனவெல்லம் அல்லது தேன் இதெல்லாம் சேர்த்து அடிக்கடி நீர்பானம் அருந்தலாம். மேலும் கருப்பு உளுந்து கஞ்சி, வெந்தய கஞ்சி, கேழ்வரகு கஞ்சி, பார்லி கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி வகைகள் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது. அதுக்கப்புறம் வேக வைத்த கருப்பு சுண்டல், அவித்த வேர்க்கடலை, பச்சை பயிறு, அப்புறம் கருப்பு உளுந்து வடை, கடலப்பருப்பு வடை, வாழைப்பு வடை, முருங்கை இலையில கீரை வடை, முறுக்கு, மடக்கு, கெட்டி உருண்டை, தட்டை, இந்த மாதிரி குளிர்காலத்துல ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் அப்புறம் நீர்பானங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். குளிர்காலத்துல சாப்பிட வேண்டிய பழங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்பிள், மாதுளம்பழம், பேச்சம்பழம், நெல்லிக்காய், கொய்யாப்பழம், அவகோடா, ஆரஞ்சு, பப்பாளி பழம், அன்னாசி பழம், பேரிக்காய், சீத்தாப்பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இந்த மாதிரி பழங்களை எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது. அடுத்து காய்கறிகள்னு பார்க்கும் பொழுது உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய பச்சை காய்கறிகள் பீட்ரூட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, முட்டைக்கோசு, கேரட்டு, முள்ளங்கி, பட்டாணி, பச்சை தேங்காய், பிராக்கோலி, அப்புறம் பசு நெய், கொட்டைகள்னு பார்க்கும் பொழுது வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, வால்நட்டு, பிஸ்தா, பூசணி விதைகள், அப்புறம் கருப்பு கொண்ட கடலை, பச்சை பயிறு, உலர்ந்த பருப்புகள், கம்பு, கேழ்வரகு, திணை, கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, அப்புறம் எள்ளுருண்டை, வேர்க்கடலை உருண்டை, கடலை உருண்டை, பொரி உருண்டை, இந்த மாதிரி உணவுகளை குளிர்காலத்துல பனிக்காலத்துல எடுக்கும் பொழுது அதிக நன்மைகள் பயக்கும். உணவு சமைக்கும் பொழுதே உணவுல அதிகமாக இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், லவங்கப்பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, இது போன்ற பொதுவான மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்கள். அது மட்டும் இல்லாம இந்த பொருட்கள்லாம் உடலில் வெப்பத்தை உருவாக்கக்கூடியது. இந்த மாதிரி உணவுகள் உடலில் வெப்பத்தை உருவாக்குவதற்கு கீரைகள் மற்றும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் குளிர்காலத்துல பனிக்காலத்துல நான்வெஜ்ல என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை, கோழிக்கறி, ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு சூப்பு, ரசம், அப்புறம் நண்டு குழம்பு, சூறை மீன், இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பழங்களை தவிர்ப்பது ஆரோக்கியமானது. மேக்சிமம் குளிர் தரக்கூடிய பழங்கள்லாம் புளிப்பாக தான் மேக்சிமம் இருக்கும். அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது. அதுக்கப்புறம் பொதுவாக நீர் சத்துள்ள காய்கறிகள் உடலுக்கு குளிர்ச்சியை
தரக்கூடியது வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, முள்ளங்கி, சொரக்காய், புடலங்காய், சவுச்சவுக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை பனிக்காலத்துல குளிர்காலத்துல சமைக்கும் பொழுது அதுல தேவையான அளவு உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய இஞ்சி, பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், பெருங்காயம் இதை சேர்த்து சமைக்கும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியமானது. குளிர்காலத்துல பனிக்காலத்துல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணணும், சாப்பிட வேண்டிய உணவு முறைகள், உடைகள், உடற்பயிற்சி, யோக பயிற்சி, யோக முத்திரைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி.